உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு. என்ன காரணம்? எதையும் சரியா பண்ணலையா, அதனால புதுசா ஒரு ஆள் வரட்டும். விஜய் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். எல்லாத்தையும் சாஞ்சு கொடுத்தாச்சு. விஜய் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. காய்கறி விலை வருஷம் ஏறிட்டே போகுது. அது குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்துங்க சிகரெட் அதெல்லாம் வந்து இப்போ அதை குடிச்சு நிறைய பேர் சாகுறாங்க. அதை பேண்ட் பண்ணுங்க முதல்ல. கூலிப்பு ஆம்ஸ் அதெல்லாம் பேண்ட் பண்ணுங்க. அது பொருளாதாரத்துல வந்து தமிழ்நாடு முதன்மையா நிக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கூட்டணி தான் ஓட்டு போடுவேன். ஓகே, ஸ்டாலினுக்கு ஞாபகமா ஒரு மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். அப்போ நான் வீட்டில் வச்சிருந்தேன் அந்த மரத்தை. வீட்டில் வச்சிருந்தேன் தொட்டியில. அதை கொண்டாந்து அவர் ஞாபகமா அங்கே நட்டோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம தாம்பரத்தில் வந்திருக்கோம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இங்கே வந்து மக்கள் ஆதரவு யாருக்குன்னு பார்க்கலாம், மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு பார்ப்போம். 2026 தேர்தலில் மக்களோட ஓட்டு வந்து தாம்பரம் தொகுதியில் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். 2026 தேர்தலுக்கு வருதுன்னா உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு. என்ன காரணம்னா? புதுசா போடுவோம் அவர் வரட்டும். புதுசா வருவாருன்னு சொல்லிட்டு. ஓகே, இருக்கிறவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? எதையும் சரியா பண்ணலையா, அதனால புதுசா ஒரு ஆள் வரட்டும். ஓகே, புதுசா மாற்றம் வேணும்னு கேட்குறேன். வரட்டும். சரி. 2026 எலெக்ஷன் இப்போ வருது. உங்க ஓட்டு யாருக்குண்ணே? விஜய் என்ன காரணம்ண்ணே? விஜய் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். எல்லாத்தையும் சாஞ்சு கொடுத்தாச்சு. விஜய் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறீங்க? நல்லபடி நடக்கணும். வந்து புது நடிகர் வரலையா, புது ஆட்சி வரணும் ஆசைப்படுறேன். ஒரு சாஞ்சு தானே விஜய் ஒண்ணு ஆசைப்படுறேன். விஜய் ஒண்ணு ஆசைப்படுறீங்க? அவளை மத்தோட ஒண்ணு எனக்கு ஆசை. ஏன்னா வந்து ஒரு சாஞ்சு கொடுத்து பார்ப்போம். சரி, நம்ம எல்லாத்துக்கும் சாஞ்சு ஆண்டவன் கொடுக்குறான், அவர் கொடுத்து பார்ப்போம். ஓகே ஆச்சுன்னா ஓகே, நல்லா கைதாங்க. உங்க பேரு? என் பேரு மைதின். இப்ப 2026 எலெக்ஷன் வருது, உங்க ஓட்டு யாருக்கு? என் பேர் சூர்யாங்க. டிடிவி தினகரன் எந்த கூட்டணி இருந்தாலும் அவருதான் ஓட்டு போடுவேன். என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, விலைவாசி ஏறிட்டே போகுது. விலைவாசி குறைக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற முக்கியமான தேவைக்கு ஏற்ற மாட்டேங்கிறாங்க. தேவையான பொருளுக்கு ஏற்றிட்டே போறாங்க. சாப்பாடு அவசியம், காய்கறி விலை அவசியம் ஏறிட்டே போகுது. அது குறைக்க மாட்டேங்கிறாங்க. அது குறைக்க மாட்டேங்கிறாங்க. வந்து சரக்கு விலைவாசி அது ஏத்தனா யாரும் வாங்க தேவை கிடையாது. முதல்ல அதை ஏற்ற சொல்லுங்க. இது பொருளை குறைக்க சொல்லுங்க. அது பொருள் விலைவாசி ஏத்திட்டு போனா மக்கள் எப்படி இது பண்ண முடியும்? அத்தியாவசிய பொருள் வரல வந்து ஏத்திட்டே போயிட்டு இருக்காங்க. தேவையான பொருள் வந்து அப்படியே இது பண்றாங்க. அத்தியாவசிய பொருள் விலையை குறைக்க சொல்லுங்க. தேவையான பொருள் நீங்க எவ்வளவு வேணா ஏத்துங்க. சிகரெட் அதெல்லாம் வந்து இப்ப அதை குடிச்சு நிறைய பேர் சாகுறாங்க. அதை பேண்ட் பண்ணுங்க முதல்ல. கூலிப்பு ஆம்ஸ் அதெல்லாம் பேண்ட் பண்ணுங்க. அது பண்ணாலே மக்கள் நல்லா போய் உயிர் வாழ முடியும் நிறைய பேரு. எந்த கூட்டணியில அவருதான் போட முடியும். சரிங்க, நீங்க தாம்பரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வாக்கு யாருக்கா இருக்கும் இப்போ ஆதரவு? அது இப்ப கூட ஆட்சி எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? ஆதரவு வந்து பெண்களுக்கு வந்து நல்லா உதவி செய்கிறாரு. இப்போ வந்து பொருளாதாரத்தில் வந்து தமிழ்நாடு முதன்மையா நிற்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கூட்டணி தான் ஓட்டு போடுவேன். ஓகே, டிஎம்கே கூட்டணி தான் ஓட்டு கூட்டணி. ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கு. எல்லாத்த விட இப்போ பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால உங்க ஓட்டு திருப்பவும் மீண்டும் திமுக கூட்டணி. ஓகே, கூட்டணிக்கு. தொழிற்சங்க தலைவர் கலிவரதன், அப்புறம் போஸ்ட் மாஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசின்னு இருந்தோம். முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு ஞாபகமா ஒரு மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். அப்போ நான் வீட்டில் வச்சிருந்தேன் அந்த மரத்தை. வீட்டில் வச்சிருந்தேன் தொட்டியில. அதை கொண்டாந்து அவர் ஞாபகமா அங்கே நட்டோம். அதை நட்டு 2 நாள் பொறுத்து முரசொலி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தோம். 3/3/18 பேப்பரில் எங்கள் ஃபோட்டோ, 4 பேர் ஃபோட்டோவும் இந்த மரமும் பேப்பரில் வந்துருக்குது. அப்புறமா இந்த பார்க்லேயே 32 மரம் நட்டோம். 32 மரம். அதில் வந்து ஒரு 20 மரம் எங்களால் தான் அந்த தோப்பே ஆச்சு. 2 போஸ்ட் மாஸ்டர், 3 போஸ்ட் மாஸ்டர், ஒரு ரயில்வே தொழிற்சங்க தலைவர், அப்புறமா நம்மள மாதிரி ஒருத்தர். இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்ல அப்துல் கலாம் நினைவு நாள் அன்னைக்கு முதல் மரம் நட்டேன். ஆலமரம்.